வெளியாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். நீண்ட நாட்கள் கழித்து ஒரு தமிழ் வார்த்தையை பற்றி நம்ம பேச போகின்றோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மன்னரான வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களுடைய வரலாறு அதை பற்றி பேசும் பொழுது அந்த டைலாக் தெரிஞ்சவங்க, படம் பார்க்காட்டினா கூட, சரித்திரம் தெரியாட்டினா கூட இந்த வார்த்தை தெரியும். பாளையம், பாளையத்துக்காரங்க, உங்கள் பாளையத்திலேருந்து இன்னும் எங்களுக்கு வரி செலுத்தலை, வட்டி செலுத்தலை அப்படின்னு சொல்கிறதுலேருந்து பாளையம், இந்த பாளையத்துக்கு இவங்க ராஜா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாம் சரிதான். ஒரு பாளையம் நமக்கு ஒரு நாடு, இது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இப்படிலாம் சொல்லிட்டு ஓரளவுக்கு நமக்கு மேப்பில் போட்டு காட்டியிருப்பாங்க. சேர நாடுங்கிறது அதனுடைய எல்லைகள் எவ்வளோ பெருசு, சோழ நாடுங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பல்லவ நாடு இதெல்லாம். இப்போ பாளையம்ங்கிறது எவ்வளோ, அந்த நிலப்பரப்பு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, மதுரை, அந்த மதுரை நகரம் மட்டும் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நாம் ஒரு மனக்கணக்கு போட்டுக்க வேண்டியதான், ஒரு பாளையம் எவ்வளோ பெரிய பகுதியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதை மனதில் வைத்து கொண்டு நாம் அந்த சரித்திரத்தை பின்தொடர வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாளையம்ங்கிறது உங்களுக்கு அதை விட சரியான அளவு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.